உபவாசத்துக்கு பலன்கள் உண்டா? நிச்சயமா பலன்கள் உண்டு. சரியா செஞ்சா, சரியான நோக்கத்தோட செஞ்சா நிச்சயமா பலன்கள் உண்டு. எந்த நோக்கத்தோட செய்யணும்? மற்றவங்க என்ன பார்க்கணும், என்ன பெருசா பக்தியா நினைச்சுக்கணும்னு செய்யக்கூடாது. தேவன் என்ன பார்க்கணும். அது மட்டும் இல்ல, தேவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் பெருசா அவர் ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. உபவாசம் இருக்கணும்னா என்ன ஒரு நல்ல நோக்கம்? என்னது? கடவுளோட நேரம் செலவழிக்கணும் இல்லையா? எல்லாத்தையுமே சைடில் ஒதுக்கிட்டு, இன்க்ளூடிங் சாப்பாடை கூட கொஞ்சம் ஒதுக்கிட்டு, ஒன்றும் இல்லை, ரொம்ப சாப்பிட்டா எதையுமே உருப்படியாக செய்ய முடியும் மாதிரி தெரியல எனக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், ரொம்ப சாப்பிட்டா வேதத்தை வாசிக்கிறது ஜபிக்கிறது மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் எதையுமே பெருசாக உருப்படியாக செஞ்சிட முடியாது ரொம்ப சாப்பிட்டுட்டா. ஏன்னா அது ஒரு மாதிரி டல்லாகிடுது நம்மளை இல்லையா? ஸோ நீங்கள் கொஞ்சம் டயட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஒரு வழி என்னன்னா, ஒரு பெரிய வேலையை எடுத்துக்கோங்க. முதல்ல அசைன்மெண்ட், முக்கியமான வேலை, அதை செய்யணும்னு மனசில் இருந்தாலே கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க. அது ஈஸியாக டயட் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உண்மைதான், கம்மியாக சாப்பிட்றப்போ பாருங்கள், அது மற்ற காரியங்கள் நல்லா செய்கிறதுக்கு, நம்முடைய கவனத்துக்கு அது இட் ஹெல்ப்ஸ் டு அவர் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுது. அப்போ சாப்பிடாமல் இருக்கும்போது நாம் வேதத்தை வாசித்து தேவனோட நேரம் செலவழிக்கிறது, இதெல்லாம் இன்னும் நல்லா செய்ய முடியுமா? நிச்சயமாக நல்லா செய்ய முடியும். அப்போ அதுக்காக நான் செய்கிறேன், தேவனோட ஸ்பெஷலாக நேரம் செலவழிக்க விரும்புகிறேன். அவருடைய வசனத்தில், அவருடைய வசனமே என்ன பிழைக்க வைக்கட்டும். இயேசு சொன்னார்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு எப்போ சொன்னார்? 40 நாள் உபவாசம் இருந்துட்ட பிறகு சொன்னார். அந்த வார்த்தை உபவாசம் இல்லாமல் சொல்கிறதுக்கும் உபவாசம் இருந்த பிறகு அந்த வார்த்தை சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவன் பிசாசு சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாய் மாற்றணும். இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? என்னை இவ்வளோ நாள் போஷித்தது இவருடைய வார்த்தை. அப்போது ஒருத்தர் தேவனே, அந்த அளவுக்கு நீர் என்னை திருப்திப்படுத்தும், உம்முடைய பிரசன்னம் என்னை திருப்திப்படுத்தட்டும், உம்முடைய வசனம் என்னை திருப்திப்படுத்தட்டும். இந்த அப்பம் கூட வேணாம், இன்னைக்கு மத்தியானம் இந்த அப்பத்தை கூட ஒதுக்கிட்டு, இந்த சோறை கூட ஒதுக்கிட்டு, உம்முடைய வார்த்தையை எனக்கு அப்பமாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உபவாசிப்பான்னா அது சூப்பர். இப்போ நல்ல நோக்கங்கள் இருக்குது, அதில் பெரிய பலன்களும் நிச்சயமாய் இருக்குது. புதிய ஏற்பாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள், தேவனுடைய இயேசுடைய சீஷர்களே, அப்போஸ்தலர்கள் எல்லாம் உபவாசிக்கிறார்கள். பெரிய ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாலெல்லாம் உபவாசிக்கிறார்கள்.